ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாசத்தின் கதவு, டோர் ஆஃப் ஃபெய்த், ரட்சிப்பின் கதவு அல்லது டோர் ஆஃப் சால்வேஷன். இந்த நாளின் சிந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு சுவிசேஷ மணித்துளி நேரம் ஆகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, விசுவாசம் என்பது மிகவும் லகுவானது, மிகவும் எளிமையானது. ஆனால் அதனுடைய மேன்மைகள் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்களை குறித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ரட்சிப்பினுடைய வாசல் விசுவாசம். இதனாலே ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. விசுவாசத்தினுடைய மேன்மைகளை குறித்து வருகிற சில வாரங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக விசுவாசத்தினுடைய கதவு. பாருங்கள், அப்போஸ்தலர் 14:27 அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். விசுவாசத்தினுடைய கதவு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை விட்டு விலகினானோ அன்றைக்கே அந்த விசுவாசமானது ரட்சிப்புக்கு ஒரு வாசலாக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ஆதாம் அதை தவற விட்டான். ஏதேன் தோட்டத்தினுடைய வாசலை விட்டு விரட்டப்பட்டான். ஏதேன் தோட்டத்தினுடைய கதவு அடைக்கப்பட்டது. தேவன் அந்த நிமிஷமே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது தொடர்ந்து தேவன் தன்னை விட்டு அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே விலகி போகிறதை விரும்பாமல் அநேக நிலைகளில் ஆதாம் ஏவாளோடு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு சிறிய சிந்தை கூட விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் ஆதாமும் ஏவாளும் இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆதாமும் ஏவாளும் வாசலை விட்டு விரட்டப்பட்டார்கள். அன்றைக்கு ஆண்டவர் இந்த விசுவாசத்தினுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் எல்லாருக்கும் தெரியும், நோவா காலத்துல ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவன் மனுக்குலத்தை உருவாக்கினதற்காக, சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்ட அந்த வேளையில் தேவன் உக்கிர கோபம் கொண்டு ஜனங்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார். பேழை உண்டு பண்ணப்பட்டது. பேழையினுடைய கதவு திறந்திருந்தது. அது ஒரு விசுவாசத்தினுடைய கதவு. தேவன் மனுமக்களுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். பாவத்தினுடைய பிரவேசம் முதல் பாவத்தினுடைய நிறைவேற்றம் வரைக்குமாக, அந்த பாவத்தினுடைய பரிகாரம் நிறைவேற்றம் முடிந்து இனி வரப்போகிறதான ஒரு பாவம் இல்லாத உலகத்திற்கு போகும் வரைக்குமாக விசுவாசத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதியாகமம் 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே நோவாவுக்கு ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். விசுவாசத்தினுடைய கதவு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோபு ஒரு வசனம் சொல்றார் பாருங்க, யோபு 38:17 மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. இந்த மரணத்துக்கான வாசல்கள் இன்றைக்கு அநேகரை இழுத்துக் கொண்டிருக்கிறது. மரண வாசல்கள் திறந்திருக்கிறது. மரண இருளினுடைய வாசல்கள் இன்றைக்கு திறந்திருக்கிறது. அநேகர் அதிலிருந்து விடுபட முடியாமல் மரணத்தை நோக்கி
ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 9:13, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இந்த மரண வாசல்களில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கும்படியாக இந்த விசுவாசத்தினுடைய கதவு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதவை குறித்து வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 16, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரிதும் அனுகூலமான கதவு. இந்த கதவு, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று கூறியிருக்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் என்று வேதம் இதை குறித்து சொல்லுகிறது. இது இடுக்கமான வாசல் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 10:7, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த விசுவாசத்தினுடைய கதவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இந்த விசுவாசத்தினுடைய கதவை நீங்கள் திறக்கும்படியாக இன்றைக்கு உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த விசுவாசத்தினுடைய கதவு மனிதனுடைய வாழ்க்கையில் அது இருதய கதவாக வேதம் கூறுகிறது. இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த பெரிதும் அனுகூலமான வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மாம்சத்தினுடைய திரை கிழிக்கப்பட்டது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த பெரிதும் அனுகூலமான இந்த திரை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தின் வழியாக, அவருடைய மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் இந்த மிகப்பெரிய இந்த ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இது பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு என்று வேதம் கூறுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார் கல்வாரி சிலுவையில். அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதன் வழியாக யாரும் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்க கடவும், சேர கடவும். இந்த வாசல் திறந்திருக்கிறது, இந்த கதவு திறந்திருக்கிறது. இது விசுவாசத்தினுடைய கதவு. இந்த விசுவாசத்தினுடைய கதவை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே இது அடைக்கப்படும். அப்பொழுது நோவாவினுடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்டது போல அடைக்கப்படும் பொழுது அநேகர் அந்த பேழைக்குள் போக முடியாதபடி மடிந்து போகிறார்கள், மரண வாசல்களுக்குள் போகிறார்கள். ஆனால் உங்களுக்கோ இந்த நித்திய ஜீவனுக்கான வாசல் திறந்திருக்கிறது. வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.